மக்காவிலே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையின் சட்டங்கள் இல்லை. ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன், அப்படி ரசூலுல்லாஹ் இருந்ததும் இல்லை. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தான் அலி அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சீதனம் கொடுத்தார்கள் என்று ஆதாரமற்ற செய்திகளை வைத்து தைரியமாக சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பெயரக்கூடாதா? யார் சொல்கிறார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் பொஞ்சாதியின் வீட்டை திருப்பி கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாதால் தன்னை தோதுக்காக இங்கே எல்லாம் புராண கதைகளை தேடுகிறார்கள். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயின் வீட்டிலே தான் இருந்தார்களாம். ஆயிஷாவின் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனார்கள் என்று வருகிறதே, அதே ஆயிஷாவினுடைய வீட்டிலே இருந்தார்கள் என்றால் ஆயிஷா நாயுடைய வீடு தான் அது. நபிகளாரும் சீதனம் வாங்கினார்கள், பொன்னிடம் வீடு வாங்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நடப்பாவி, உனக்கு ஆகுமாடா? குர்ஆன் தெரியாதா? ஹதீஸ் தெரியாது? அரபு நடை தெரியாது? தெரியாத அலிபாலான அபாண்டங்களை சுமத்தாட்டுகிறாய். அல்லாஹ்வை பயந்து கொள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர்களுடைய வீடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி ஹத்தா யூதன லக்கும். நபிகளாருடைய வீடுகளிலே நீங்கள் நுழையாதீர்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை. ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுகளிலே நீங்கள் நுழையாதீர்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை. என்றால் யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. என்றாலும் அவருக்கு பல மனைவியர்கள். அதனால் ஒரு வீட்டிலே ஆயிஷா, ஒரு வீட்டிலே ஹப்ஸா, ஒரு வீட்டிலே சஃபியா. இப்போது ரசூலுல்லாஹ் தனது வீட்டுக்கு போகிறார்கள் என்றால் கேள்வி வரும், யார் இருக்கின்ற வீட்டுக்கு போகிறார்கள்? ஹப்ஸா குடியிருக்கும் அவருடைய வீடா? சஃபியா குடியிருக்கும் அவருடைய வீடா? ஆயிஷா குடியிருக்கும் அவருடைய வீடா என்று கேள்வி வரும் அல்லவா? அதற்காக சொல்லப்பட்டதுதான் ஆயிஷாவின் வீடு. வீடு யாருடையது? ரசூலுல்லாஹ்வின் வீடு. உரிமை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடன் நினைத்து கூறப்படுகிறது, குடியிருக்கிறார் என்ற அடிப்படையில் ஆயிஷாவுடன் நினைத்து கூறப்படுகிறது. இது சாதாரணமாக எல்லா பாஷையிலும் உள்ளது. இப்போது இங்கே சீதனம் வாங்கிய புருஷன்மார் இருப்பீர்கள், உங்கள் மனைவியரின் வீட்டுக்கு போவீர்கள். அப்போது ஒரு சகோதரர் கேட்பா, எங்க போறேன் என்ற மனைவி வீட்டுக்கு போறேன்னு நீங்க சொல்லலா? என்ன அழகாக வாய்குசாம எந்த வீட்டுக்கு போறேன் என்று சொல்லேன். ஒன்ற ஊடன் எப்ப வழங்கும்? இரவு ஒரு சண்டை வந்தால், சண்டை முத்தினால் சொல்லுவாள், என்ன விட்டு போட்டு உங்களை விட்ட போறானே, தேவையில்லாட்டி விட்ட விட்டு வெளியிறங்கடாம்பாள். சில நேரம் ஆத்திரம் வந்தால் தூக்குவாள், வார்த்தடியை எடுக்கிறாள், தும்புக்கட்டை போடா நாயகங்கள். அப்ப நீ ரோஷம் பறந்து வெளியிறங்குறாயே. அப்ப இப்ப இரவு தானே உங்களோட வீடு என்று சென்னேன், இரவு உங்களோட வீடு என்று சென்னேல் விடிஞ்சோன்னு உம்மாட விட்ட நிக்கல். ஏனென்று அவள் விரசி விட்டாள். இதென்ன உண்ட வீடு? இதுதான் உங்களோட வீடு என்றால் அது உங்களோட வீடு அல்ல, நீ கட்டிய வீடு அல்ல, நீ குடியிருக்கும் வீடு, தற்செயலாக குடியிருக்கும் வீடை. நீ படிக்கிறாய் ஒரு பாடசாலை, ஒரு பாடசாலையை படிப்பாய். அந்த வேளையில் உள்ள நண்பர் வெளியூரில் இருந்து வருகிறார். அந்த பாடசாலையை கடந்து போகிற போது, இதுதான் எனது பாடசாலை எம்பாய், இதுதான் எனது பாடசாலை என்றால் பாடசாலையின் உறுதி என்ன உண்ட பேரில் இருக்கா? நீ படிக்கின்ற பாடசாலை இது சாதாரணமாக பேச்சு வழக்கில் உள்ளது. ஒருவர் ஒரு கடையிலே வேலை செய்வார், கடைக்கு 40 பேர் வேலையாளர் இருப்பார்கள், ஒருவன் பொஸ்ஸாக இருப்பான், கடையின் ஓனர். இந்த வேளையிலே கடையிலே வேலை செய்கின்றவன் அந்த கடையை இதுதான் என்கிற கடை என்று சொல்வான். இதுதான் என்னுடைய கடை என்று சொன்னால் அவனுக்கு உரிமையாகிவிட்டு உறுதி. என்ன சகோதரர்களே, எல்லா பாசையிலையும் சாதாரணமாக உள்ள விடயம். நீங்கள் பொன்ஜாதிர வீட்டில் குடியிருக்கிற போது என்ற ஊடென்று செல்லையிலே கூச்சம் இல்லாமல் அது எப்ப வழி உறுதி எடுத்துக்கு வாங்க, அப்ப செல்லக்கு விளங்குதானே. உங்களோட ஊடென்று செல்ல உறுதியை கொண்டு வாங்கண்டால் நான் கேட்கிறேன், நான் எனக்கிட்ட ஒருவர் சொன்னால் இது நம்மளோட வீடுண்டா, உங்களோட சொந்த வீடான்னு நான் கேட்கிறேன் என்று யார் சொன்னாலும் நான் கேட்பேன். இல்லை உங்களோட மனைவியிற வீடான்னு கேட்பேன் என்று அவருக்கு விளங்கப்படுத்தணும். மனைவியிற சொத்தும் அல்ல, மச்சினம் மாற வீடு அல்லது மாமனாருடைய சொத்து அல்லது மச்சினையும் இல்ல மாமனாருடையும் இல்ல. இந்த வீட்டில அந்த வீட்டில அந்த 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 பெண் அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண்ணினுடைய சகோதரன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ளவராக இருப்பார். அவரை இன்னொரு இடத்திலிருந்து மாப்பிள்ளை கேட்டு வருவார்கள். கேட்டு வந்தால் இவர் சொல்லுவார், எங்களோட வீட்டு ஒரு தங்கச்சி இருக்கா,
ஒரு சிஸ்டர் இருக்கா, 30 வயசாயிட்டு, அல்லது எத்தனையோ குமர் பிள்ளையா இருக்கா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இவரை உங்களுக்கு தர முடியாது, ஏனென்றால் தந்தால் இந்த பிள்ளை வாழ வைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். எதற்காக? இந்த பிள்ளைக்கு நீங்க ஊடு கட்டுவேல் என்றால் எங்கட மகனை உங்களுக்கு தரும் என்று சொன்னால், யாருடைய சொத்திலிருந்து ஊடு கட்டப்படுகிறது? யாருடைய சொத்திலிருந்து அந்த வீடு கட்டப்பட போகிறது? உனது மச்சினனுடைய சொத்திலிருந்து. சுப்ஹானல்லாஹ். யாருடைய சொத்து? உனது மச்சினன். நீ எந்த ஊர் என்று சொல்லாயே, அந்த ஒண்ட வீடு அது உனது வீடு அல்ல, உனது மச்சினன் வீடு அல்ல, உன் மாமனாரின் வீடு அல்ல, உங்க மாமியார வீடு அல்ல, உன்னை சேர்ந்தவரின் வீடு அல்ல. உனது மச்சினன் எங்க போய் கல்யாணம் செய்திருக்கிறானோ அந்த வீட்டுக்காரன் அவன் உழைச்ச சொத்து, அதிலிருந்து வீடு கட்டப்பட்டது. மறுமையிலே நீ செய்கின்ற நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து இவைகளை எல்லாம் அப்படியே டோட்டலாக கொடுத்து போட்டு தஹஜ்ஜத் தொழுது துஆ கேட்கிறாயா, கொடு நன்மை. யாருக்கு? அது அங்க போனா விளங்கும். உங்களோட தட்டுகள் எல்லாம் காலியா பேத்திரும். அன்பிற்குரிய சகோதரர்கள், இது நடக்கிறது மாபெரிய அநியாயம். இந்த மாபெரும் அநியாயங்கள் இது ஒரு நெட்வொர்க்காக ஒன்றோடு ஒன்று பின்னியதாக தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? 1,00,000 ரூபாய் கைக்கூலி வாங்குவது அல்ல. அது சின்ன விடயம். வெளியூர்களிலே இந்த கலாச்சாரம் இருக்கிறது, கைக்கூலி என்ற கலாச்சாரம் சற்று இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், எங்களது பிள்ளையை நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லுகிற போது மாப்பிள்ளை தரப்பிடம் கேட்பார்கள், நீங்கள் எத்தனை பவுன் நகை போடுவீர்கள்? இது அவர்கள் வாங்குகின்ற கைக்கூலி. ஒரு 10 பவுன் நகை, 15 பவுன் நகை போட வேண்டும், அல்ல 20 பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும். ஒரு 20 பவுன் நகை என்றால் அது பெரிய ஒரு அமௌண்ட், அது பெரிய ஒரு சீதனம். ஒரு 5 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை போட்டு அனுப்ப வேண்டும் என்று ஒரு மாப்பிள்ளையின் குடும்பம் அந்த பெண் தரப்பிடம் சொல்லுகிறது. ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது சகோதரர்களே? 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு கட்டிடலாமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு BA கிராஜுவேட், ஒரு GAQ என்னையோ ஒன்றை முடிச்சிட்டார் என்றால் அவருக்கு கால ஓடுதா, கை ஓடுதா, அவருக்கு எத்தனை கோல்டு மெடல்கள்! சுப்ஹானல்லாஹ். சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய மரியாதை! என்ன மரியாதை? நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதை. மறுமை நாளையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஊராருடைய சொத்தை, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து சாப்பிட்டார்களே அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடினம் நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல செய்தி சொல்வாயாக. நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல ஒரு பஷாரத் சொல்வாயாக, நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நன்மாராயணம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு BA முடிக்கிறண்டால், ஒரு கவர்மெண்ட் ஜாப் முடிக்கிறண்டால் அந்த வீட்டுக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுகிறது. காணி 3 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கர் காணி எவ்வளவு? 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம். 5 ஏக்கர் காணி என்றால் ஒரு 30 லட்சம் குறைந்த கணக்கு. 30 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம். அதனோடு போதுமாய்க் கொள்வாரா? காசி ஒரு 5 லட்சம் கேட்பார். எதற்கு கேட்பார்? வக்கில்லாத நாய் எதற்கு கேட்கிறான்? வெக்கம் இல்லாமல் தன் பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்க கேட்கிறான், தன் பொஞ்சாதிக்கு ஆடை வாங்க கேட்கிறான். அடை, உனது சொத்திலிருந்து நீ ஆடை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்தியா குடுப்பு வாங்க போறாரா? நீ இந்தியாவுக்கு ஊராட காசில் வாங்குறதோடு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புடவை கடையில் போய் சொந்த காசில் வாங்கி கொடுத்தால் அது அல்லாஹ் இடத்துல எவ்வளவோ பெருமதியா. அதை விட்டு கல்யாணமாக இந்தியா கூடு வாங்க போறான். என்ன இந்தியாவுக்கு போறேன்டால் சொந்த காசுலையா? பொஞ்சாயிரம் இருந்து பறிச்ச காசு. வெக்கக்கேடு, கேவலம். கல்யாணத்தில் ஃபேஷன் முன்னேற்றம், இது ஒரு பெருமையா? கேவலம் இல்லையா? பிச்சைக்கார தன்மை இல்லையா? அறிவறுப்பு இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஒரு கௌரவம், மானம், மரியாதை. இஸ்லாத்திலே பிச்சை கேட்பதற்கு அனுமதி யாருக்கு? தன் சொத்துக்களை எல்லாம் ஒருவன் இழந்து விட்டான். வெள்ளம் வந்தது, அழிந்து விட்டது. நெருப்பு ஏற்பட்டது, அழிந்து விட்டது. அனாதையாகிவிட்டான். சொத்தெல்லாம் அழிந்து விட்டது. அவனுக்கு ஏற வழி இல்லை. பாப்பா இப்படித்தான் நடந்து விட்டது.
எனக்கு உங்களால் தர்மம் செய்யுங்கள் என்று அப்படியாக ஒருவன் கேட்கலாம். அதை விட்டு பிச்சை கேட்கிறார்கள். இவர்கள் பிச்சைக்காரர்கள், கௌரவ பிச்சைக்காரர்கள், மாடர்னைஸ் பிச்சைக்காரர்கள், அறிவறுப்பானவர்கள். ஊராரிடம் கையேந்தி கேட்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கும் அப்பால் வழிப்பறை கொள்ளைக்காரர்கள், வழியிலே போகிற போது கொள்ளை அடிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வருவார் அல்லது மாப்பிள்ளை குடும்பத்தார் வருவார்கள். ரோட்டிலே வார போது ஒரு ஊடு ஒன்று உயர்த்தி கட்டப்படுகிறது. பார்ப்பார்கள், ஆஹா என்ன ஊடு, எவ்வளவு பெரிய ஊடு, ஒரு முழு வளவு வர கட்டப்படுகிறது. அப்ப விசாரிப்பார். என்ன விசாரிக்கிற? வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கான், அவன் யூனிவர்சிட்டியில் படிக்கான் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் படிக்கான் அல்லது எங்கேயாவது கவர்மெண்ட் ஜூப்பில் படிச்சுக்கிறிக்கான். அப்போ நம்மளோட வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாப்பிள்ளை இருக்கான். அப்போ அந்த உம்மா அந்த வாப்பா பார்க்கிறார்கள். குறிப்பாக வாப்பா மாரை விட எங்களுடைய தாய்க்குலம் இருக்கிற நரகத்துக்கு பெரும்பாலும் செல்லக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த தாய்க்குலம் நரகத்தின் விறகுகளாக போகின்ற இந்த தாய்க்குலம் அதை பார்த்து ஆசைப்படுகிறது. உடனே கண் வைக்கிறார்கள். இந்த வீட்டில் பெண் எதுவும் இருக்கிறதா? ஆம். விசாரிக்கிறார்கள். வெளியிலே ஆள் போடுவார்கள், எவ்வளவு சொத்து இருக்கிறன்னு விசாரிப்பார்கள். இப்போது ரேட் பேசுவார்கள். பஸ்ஸில் ஏறி கொள்ளையடிக்கிறானே, பஸ்ஸில் ஏறி கொள்ளையடிப்பவன் கொள்ளையடிக்கிற போது கத்தியை காட்டுவான். எர்ராஸ்காமான கழுத்தில் இருக்கிற களத்தம்பான், கத்தியை காட்டு குத்தி போட்டு நம்பான். அப்போ பயத்தில் கலத்தி கொடுக்குற மாதிரி இவர்கள் ஒரு ஜொப்புள்ள மாப்பிள்ளையாம், ஒரு பிள்ளையை பெற்றாம், ஏதோ வானத்திலிருந்து விழுந்த மாதிரி. இவர்கள் நினைச்சவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் ஜொப்பு வார மாதிரி. அடே ஒரு கரப்பொழில் உன் பிள்ளைகளை அப்படியே மோடன் ஆக்கி விடுவான் அல்லாஹு தஆலா. அடுத்த காலத்தில் கொழும்புக்கு போற நேரத்திலே அப்செட் ஆகிடும் பிள்ளை. சும்மா பஸ் வேன் பேரண்டு அதோட கணக்கு முடிஞ்சு அவர் போற நரகத்தில் போய் தான் கல்யாணம் முடிக்கணும். இதான் லைஃப். இதற்கிடையில் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை மறந்துடுறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை மறந்து பேரம் பேசுகிறோம். இந்த ஆம்பளை பிள்ளை, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று அவ்வளவு சொத்தையும் அப்படி அபகரிக்கிறோம். கல்யாணத்தை பேசுவார்கள். பேசுகிற போது சிம்பிளாக பேசுகிறார்கள். ஒன்றும் தேவையில்லை, இந்த இருக்கிற ஊடே போதும், இதுவே போதும் என்பார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. கடைசியாக திருமணம் முடிக்க போகின்ற அந்த தருணம் வருகிற போது கேள்விப்பட்டார்கள், இவர்களுக்கு மெயின் ரோட்டிலே ஒரு கடை ரூமாம், அங்கால் இந்த இடத்திலே நல்ல ஒரு வயல் நிலம் இருக்கிறதாம், இங்கேயும் வளவு இருக்கிறதாம், அங்கேயும் சொத்து இருக்கிறதாம் என்றெல்லாம் சொத்தையெல்லாம் கேள்விப்பட்டதன் பின்னால் கல்யாண தருணத்திலே நாளை கல்யாணம் இரவையிலே ஒரு பெரளியை போடுவார்கள். ஒரு பெரளி, ஒரு ஆர்ப்பாட்டம். எல்லாம் பேசியாச்சு, பொன் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பேசியாச்சு, ரெண்டு பேரும் தனிமையிலிருந்து கதைச்சாச்சு, அன்பை பரிமாறியாச்சு, இரண்டு பேரும் சேர்த்து விடுவதனால் மிச்சம் மனங்கள் ஒன்று சேர்த்து விட்டது. இந்த நேரத்தில் காட்சி அடித்து விட்டால், அதடித்து விட்டார், இதடித்து விட்டால், பரப்பி விட்டார்கள் செய்திகளை. தருணம் பார்த்திருக்கிறார்கள் பெண் தரப்பினர், மாப்பிள்ளை தரப்பினர். மற்ற சொத்துக்களை அப்படி அபகரிப்பதற்காக கொழும்பிலேயும் அவர்களுடைய தம்பிக்காரன் அல்லது காக்காக்காரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டன்லேருந்து கஷ்டப்பட்டு ஒரு கடரூமை வாங்கி போட்டிப்பான், ஒரு ஊடை வாங்கி போட்டான். இந்த எல்லா லிஸ்டையும் வச்சுக்கி கடைசியாக எல்லாம் முடியும் நேரம் இப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்காமே, உங்களுக்காக 2 பிள்ளை தானே, அப்போ அதையும் தரலாம் தானே என்று ஒரு கருத்தை கேட்பார்கள். கேட்டால் திரையேலாண்டால் அப்போ கல்யாணம் இல்லை, அப்போ கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லை என்றால் எங்க போவது? மானம் மரியாதை எல்லாம் போக போகுது. பெண் தரப்பு என்ன செய்வார்கள்? இப்போது தத்தளிப்பார்கள். எல்லாம் சொல்லிவிட்டோம், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தோம், கல்யாணம் நடக்க போகிறது என்று ஆசையோடு இருந்தோம், பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்க போகிறது என்று இருந்தோம். இப்போது இந்த தருணத்திலே கங்கட்டு போயிடுவான், சதிமாரம் உளுந்திருவான், இடி உளுந்திருவான் என்று எத்தனை பெற்றோர் முறப்படுகிறார்களே. இந்த நிலையிலே இந்த மாப்பிள்ளையை பெற்ற அந்த குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள்? கல்யாணம் இல்லை என்பார்கள். பிள்ளையின் வாழ்க்கை போவதா, சொத்தை பார்ப்பதா? இந்த நிலையில் கஷ்டப்பட்டு வெளிநாடு சென்று அவன் கனடா சென்று உழைத்திருந்தாலும் இவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஊடு தேவையில்லை, கொழும்பூடு அல்லது அதுவும் இதுவும் வேணும் என்றார்களே, கடரும் வேணும் என்றார்களே. என்ன செய்வது? எல்லாத்தையும் எழுதி தருவதாக அப்படியே அவர்கள் உடன்படிக்கைக்கு வருவார்கள். எப்படியோ கல்யாணத்தை முடிப்பார்கள். மனங்கள் பத்துகிறது, உள்ளங்கள் வேகுகின்றது, ரத்தம் கொதிக்கிறது. இந்த சதிமான குடும்பம் எல்லாத்தையும் அபகரித்து விட்டு என்று உள்ளத்திலே மனவேதனையோடு முகத்திலே பொய்யான சிரிப்பை வெளிப்படுத்தியவர்களாக கல்யாணம்